بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மிக பொருத்தமான நேரத்திலே தரப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு இது. ஏனெனில் சமீபத்தில் நாடெங்கிலும் திரும்புகிற பக்கங்களில் எல்லாம் குண்டுவெடிப்புகள், மக்கள் கூடக்கூடிய ரயில் நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பஸ் நிலையங்கள், இன்னவர பல்வேறு பகுதிகளில் அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்கும் நோக்கத்தோடு பலதரப்பட்ட தீவிரவாத செயல்கள் அரங்கேறி நாட்டையே, ஏன் இந்த உலகத்தையே திடுக்கிட செய்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இதனை ஒழித்து கட்டுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கு இந்த தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு எல்லா நாடுகளும் அவரவர்களுடைய சிந்தனை சக்திக்கு தகுந்தாற் போன்று, அவரவர்களுடைய ஆற்றலுக்கு தகுந்தாற் போன்று பல்வேறு விதமான திட்டங்களையும் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி உருவாக்கி அதன் மூலமாக இந்த தீவிரவாத செயல்களை குறைப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றனர். ஆனால் எத்தனைதான் சட்டங்களும் திட்டங்களும் உருவாக்கப்பட்டாலும், அதற்கென்று தனித்தனி பிரிவுகள் உருவாக்கப்பட்டாலும், நாளுக்கு நாள் அந்த தீவிரவாத செயல்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தவிர குறைந்தபாடாக தெரியவில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதனை முற்றிலுமாக துடைத்து எறிவதற்கு தேவையான நல்லற போதனைகளையும் முறையான சட்ட திட்டங்களையும் அனைத்து விதமான ஆலோசனைகளையும் இந்த உலகத்திற்கு வழங்கி அதனை நடைமுறைப்படுத்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய மைய போதனை என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த உலகத்திலே மனித நேயம் தலை தோங்க வேண்டும், ஒருவரோடொருவர் இணைந்து இணக்கமாக அன்போடும் பாசத்தோடும் நட்புறவோடும் தனது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்தை நோக்கி விடுக்கின்ற ஒரு அழைப்பை இறைவன் சொல்லித் தருகிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் அமைதி எனும் இல்லத்தின்பால் அறைகூவலிட்டு அழைக்கிறான். அல்லாஹ் அழைப்பது எதன்பால்? இஸ்லாம் இந்த மனிதர்களை அழைக்கின்ற பாதை எந்த பாதை? யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். சலாம் எனும் அமைதி இல்லத்தின்பால் மனிதர்கள் அத்தனை பேரும் அமைதியோடும் நிம்மதியோடும் சுபிட்சத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நெறியின்பால் அல்லாஹ் அழைப்பதாக திருமறை குர்ஆன் சொல்லித் தருகிறது. இஸ்லாத்தினுடைய பல்வேறு போதனைகளை எடுத்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் அமைதிக்கான அறைகூவலை விடுக்கப்படுவதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இஸ்லாமியன் என்பதற்கான அடிப்படை தகுதியினை நபிகள் நாயகம் வர்ணிக்கிற பொழுது, அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவனுக்கான அடிப்படை இலக்கணம் என்னவென்றால், யாருடைய கரத்தாலும் யாருடைய நாவாலும் பிற மனிதர்கள் எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்படவில்லையோ அவன்தான் உண்மையில் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் விளக்கம் தந்தார்கள். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை தகுதி, அவன் யாரையும் கொலை செய்வதோ, அநியாயமாக சண்டையிடுவதோ, பிறர் உரிமைகளை பறிப்பதோ, பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதோ, பிறர் மீது பல்வேறு விதமான நிர்பந்தங்களை ஏற்படுத்துவதோ ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. யாரேனும் ஒருவன் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டால் அவன் இஸ்லாமியன் இல்லை என்கிற அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கு அழுத்தம் திருத்தமாக மனித நேயத்தை, மனித உரிமைகளை மிக தெளிவாக பேசக்கூடிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்திலே கடமைகள் உரிமைகளை இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மற்றொன்று சக மனிதர்களிடத்திலே பேண வேண்டிய கொடுக்க வேண்டிய கடமைகள் உரிமைகள்.
இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒருவன் தவறிழைத்து விட்டால் அதை தான் நாடியோருக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருப்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதே நேரத்தில் தன்னோடு வாழுகிற சக மனிதனுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் இழைத்து விட்டால் அவனை மனதளவிலோ அல்லது வேறு உடல் ரீதியாகவோ அவனை தாக்குதல் நடத்தி துன்புறுத்தி விட்டால், அவனுக்கு அநியாயம் செய்து விட்டால், அவன் உரிமைகளை பறித்து விட்டால், அந்த மனிதனிடத்திலே மன்னிப்பை பெறாத வரைக்கும் இறைவன் தான் மன்னிக்கவே மாட்டான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கு சொல்கிற அற்புதமான போதனை இது. மனிதனோடு மனிதன் அவனுக்கு எந்த துன்பமும் செய்யாமல், எந்த இடையூறுகளும் தராமல், எந்த நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தாமல், எந்த ஒரு ஆதிக்க மனோபாவத்தையும் கையிலே கொண்டிருக்காமல் பிறரோடு ஒத்திசைவான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக பிறரை நீ துன்புறுத்தினால், பிறருக்கு நீ சிரமம் தந்தால், பிறர் பொருளை அபகரித்தால், பிறர் உன்னை கண்டு பயப்பட்டால், பிறர் உன்னிடத்திலே நட்பு கொள்வதற்கு தயங்கினால், அப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் நீ ஈடுபட்டால் அதற்கான குற்றத்தை, அதற்கான மன்னிப்பை அந்த மனிதனிடத்திலே நீ பெறாத வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே பெற முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. அது மட்டுமில்லை, இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்துகிறவனை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அராயித்தல்லதி யுகذிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய் என்று சொன்னவன் யார் தெரியுமா? அராயித்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன். யார் அனாதைகளை ஆதரிக்கவில்லையோ, அனாதைகளை எவன் விரட்டி விடுகிறானோ அவனும் வறுமையிலே உழன்று பல நாட்களாக பட்டினி கிடந்து உண்பதற்கு வழி இல்லாமல் அல்லலுற்று கிடக்கிற மனிதனை பார்த்து அவனுக்கு உணவு தராமல், அவனுக்கு உணவு கொடுக்குமாறு பிறரை தூண்டாமல் எவன் இருக்கிறானோ, பிற மனிதர்கள் படுகிற கஷ்டங்களை கண்டும் காணாமல் எவன் இருக்கிறானோ, அனாதைகளை பராமரிக்காமல் இருக்கிறானோ, அவன்தான் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. பொதுவாக உலக மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு மதத்தை பொய் என்று சொன்னவன் யார்? ஒரு மதத்தை மறுக்கிறவர் யார்? அந்த மதத்தினுடைய வழிபாடுகளை புறக்கணிக்கிறவர், அந்த மதத்தினுடைய கடவுள் கோட்பாட்டை எதிர்க்கிறவர், அந்த மதம் சொல்லக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறவர். இவர்தான் உண்மையிலே அந்த மதத்தின் எதிர்ப்பாளராக கவனிக்கப்பட வேண்டும், கருதப்பட வேண்டும். அப்படித்தான் எல்லா மதங்களும் கருதுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? இந்த மார்க்கத்தை நிராகரித்தவன், பொய்ப்படுத்தியவன் என்ற குற்றத்திற்கு நீ எப்பொழுது ஆளாவாய்? உனக்கு அருகிலே வாழக்கூடிய மனிதர்களின் கஷ்டங்களை பார்த்து நீ காணாமல் ஒதுங்கி நின்றால், தான் உண்டு தன் வேலையுண்டு என்று உன் வேலையை பார்த்துவிட்டு, உன் கடையை பார்த்துவிட்டு, உன் குடும்பத்தை பார்த்துவிட்டு அருகிலே சிரமத்திற்கு மேல் சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மனிதநேயத்தோடு உதவி செய்வதற்கு நீ முன்வரவில்லை என்று சொன்னால் நீ இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவர் என்று சொல்லி திருமறை குர்ஆன் இந்த உலகத்திற்கு சொல்வதை பார்க்கிறோம். மனிதர்களுடைய உரிமைகள் அது மாத்திரமல்ல, மனிதனை தாண்டி, மனித உயிர்களை பற்றி பேசுவதை தாண்டி மிருகநேயத்தை பற்றி பேசுகிறது இஸ்லாமிய மார்க்கம். உன்னோடு இருக்கிற ஆறறிவு பிடித்த மனிதனோடு நீ நட்புறவு கொள்வது ஒரு புறத்தில், அவனுக்கு துன்பம் இழைக்காமல் இருப்பது ஒரு புறத்தில், அவன் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பது ஒரு புறத்தில், ஆனால் அதையும் தாண்டி உன்னை அண்டி வாழுகிற, உன்னை விட அறிவிலே குறைந்திருக்கிற ஐந்தறிவு ஜீவன்களாகிய மிருகங்களிடத்தில் கூட நீ தீவிரவாதத்தை கையில் எடுக்க கூடாது என்று சொல்லுகிற மார்க்கம். அநியாயமாக அவற்றை துன்புறுத்தக் கூடாது, அநியாயமாக அவற்றின் கைகால்களை வெட்டக்கூடாது, தேவையில்லாமல் அந்த மிருகங்களை நீ இடையூறு செய்யக்கூடாது, அவற்றிற்கு நீ பட்டினி போடக்கூடாது. அப்படி நீ ஒரு மிருகத்தை வளர்த்து அந்த மிருகம் தானே, அதற்கு அறிவில்லையே, அது நம்ம என்ன செய்துவிடப் போகிறது என்ற எண்ணத்தில் அந்த மிருகத்தை நீ காட்டுமிராண்டித்தனமாக நடத்தினால் நாளை மறுமையிலே ஏற்கனவே அப்படி நடத்திய ஒரு பெண்மணியை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி தன் வீட்டிலே பூனை வளர்த்தார். ஆனால் அவர் இறை வழிபாடுகளில் மூழ்கி திளைத்தார். இறைவனுடைய வணக்க வழிபாடுகளில் குறை செய்யவில்லை. ஆனால் தான் வளர்த்த ஒரு பூனைக்கு முறையாக உணவளிக்காமல் கட்டி போட்டு பட்டினியோடு கிடந்து சாவதற்குரிய வேலைகளை செய்துவிட்டார். அதன் காரணமாக அவர் நரகத்தை சென்றடைந்தார் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். இறை வழிபாடுகளை செய்தவர் மிருகத்திலே நேயம் இல்லாமல் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டதற்காக நரகம் சென்றது என்று நபிகள் நாயகத்தினுடைய போதனையை சொல்வதை பார்க்கிறோம். ஆகாயத்திலே பறந்து திரியக்கூடிய பறவைகள்
அதனுடைய குஞ்சுகளை அந்த பறவைகளிடமிருந்து பிரித்து ஒரு தடவை நபிகள் நாயகமும் அவர்களுடைய தோழர்களும் பயணத்திலே இருக்கிறார்கள். அவர்களுடைய தோழர்கள் சில பேர் ஒரு சின்னஞ்சிறு குருவியை எடுத்து தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள். மேலே ஒரு பெரிய தாய் பறவை சுற்றி சுற்றி வருகிறது, அதனுடைய குஞ்சிய காணம்னு சொல்லிட்டு. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் நாயகம் பார்க்கிறார்கள், தன்னுடைய தோழரிடத்திலே கேட்கிறார்கள், இதனுடைய குஞ்சுகளை நீங்கள் எடுத்து வைத்திருந்தால் அதனோடு அனுப்பிவிடுங்கள், தேவையில்லாமல் அதனை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள், அந்த தாய் பறவைக்கு நீங்கள் வேதனையை கொடுக்காதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் தனது தோழர்களுக்கு உபதேசித்த நிகழ்ச்சியை நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். இப்படி மனிதர்கள் என்பதையும் தாண்டி மிருகங்களை பற்றி, பறவைகளை பற்றி, விலங்குகளை பற்றி அவற்றிடம் கூட நீங்கள் நேயத்தோடு, முறையான ஒழுக்கத்தோடு, தேவையற்ற அடக்குமுறைகளை விதித்து விடாமல் நாம் அடித்தால் அது வாங்கித்தானே தீர வேண்டும் என்று சொல்லி சாட்டைகளை கொண்டு சுழட்டி சுழட்டி அந்த மிருகங்களின் மீது அடிப்பதை கூட இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது என்று சொன்னால் மனித நேயத்தை எந்த அளவிற்கு இஸ்லாம் பார்க்கிறது, மனிதர்களிடத்திலே நேசத்தோடு வாழ்வதை எந்த அளவிற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை இந்த நிகழ்ச்சிகளிலிருந்து, திருமறை குர்ஆனுடைய இந்த போதனைகளிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த அளவிற்கு மனித நேயத்தை சொல்லுகிற மார்க்கம் உலகத்திலே தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு இந்த மனிதநேய சட்டங்களுக்கு எதிராக மனிதனோடு மனிதன் ஒத்திசைவாக வாழ்கின்ற இந்த சூழலை கெடுக்கக்கூடிய தீய சக்திகளை, அந்த கொடூர நிகழ்வுகளை அழித்து ஒழிப்பதற்கு தேவையான அத்தனை போதனைகளையும் அத்தனை சட்டத்திட்டங்களையும் மிக தெள்ள தெளிவாக திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் போதனைகளும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். எப்படி இன்றைக்கு தீவிரவாதம் என்று சொன்னால் அதற்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? தீவிரவாதி என்று சொன்னால் ஒரு இடத்திலே தன்னுடைய உடலிலே குண்டுகளை கட்டிக்கொண்டு மொத்தமாக 100 பேர் 1000 பேரை கொன்று குவித்தால் தீவிரவாதம். ஒரு இடத்திலே ஒரு கட்டிடத்திலே பில்டிங்கிலே குண்டை வைத்து அதில் ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்தால் தீவிரவாதம். கைகளில் துப்பாக்கிகளை ஏந்தி கொண்டு நூற்றுக்கணக்கான மக்களை கண்முன் தெரியாமல் சுட்டு தள்ளினால் அது தீவிரவாதம். தீவிரவாதம் என்று சொன்னால் பல நூறு மக்களை கொன்று குவிக்கின்ற ஒரு காரியம் தான் தீவிரவாதமாக இன்றைக்கு கருதப்படுகிறது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் தீவிரவாதத்தினுடைய செயல்கள் அதிகரித்து விட்டது என்று பத்திரிகைகள் போக்கஸ் செய்கிறது, மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அது மாத்திரம்தான் தீவிரவாதமா? தீவிரவாதத்தினுடைய கிளைகள் அது, அதனுடைய வேரை தேடி பிடிக்க வேண்டும். வேரை கிள்ளி எறியாமல் விஷ விருட்சத்தினுடைய விஷ மரத்தினுடைய கிளைகளை வெட்டி கொண்டிருந்தால், அதனுடைய ஆணி வேரை பிடுங்காமல் அதனை முளையிலே கிள்ளி எறியாமல் வளர விட்டு விட்டு வெறும் இலைகளை வெட்டி கொண்டிருப்பதனால் இந்த உலகத்திலிருந்து தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது. அதனுடைய ஆரம்ப கட்டம் இது. செய்தித்தாள்களில் பார்ப்போம், எந்த தேதியில் இருக்கிற தாளை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அங்க ஏதாவது ஒருத்தர் எவனையா ஒருத்தரை கொண்டிருப்பான். செய்தி பேப்பர்ல பார்க்கிறோம். சொத்து தகராறு, குடும்ப பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட பிரச்சனை, ஏதோ மன கஷ்டம், திட்டிவிட்டான், ஏசிட்டான், 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டான், இப்படி சின்ன சின்ன காரணங்களுக்காகவெல்லாம் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு எதிராளியை கொன்று குவிக்கிற சின்ன பிரச்சனைகள், பேசி தீர்வு காணப்பட வேண்டிய பிரச்சனைகளுக்கு உடனே உணர்ச்சி வசப்பட்டு கைகளில் ஆயுதம் தூக்கி கத்தியையோ வேறு வேற ஆயுதங்களையோ எடுத்து அது ஒரு பெரிய பாறாங்கலத்துக்கு மண்டையை போட்டு ஆளை சாகடிக்கக்கூடிய நிகழ்வுகள் அன்றாடம் எல்லா பகுதிகளிலும் நடக்கிறது. இவற்றையெல்லாம் மீடியாக்கள் எப்படி வெளிப்படுத்துகிறது? இன்னார் இன்னாரை கொலை செய்தார், இங்கே இவர் கத்தி குத்து. அதற்கு தீவிரவாதம் என்ற அடைமொழி இல்லை. ஆனால் தீவிரவாதத்தினுடைய மூலம் இது.
ஆரம்பத்தில் ஒருவனை கொலை செய்வான். அந்த ஒரு கொலை கொடுக்கிற தைரியம் இரண்டாவது கொலைக்கு அவனை தள்ளும். ஆரம்பத்தில் ₹1 இன்னைக்கு உலகத்தில் இருக்க பெரிய பெரிய திருடர்கள் எடுத்துக்குவோம். பேங்க் கொள்ளையர்கள் என்று சொல்கிறார்களே, வங்கிகளை கொள்ளையடிக்கிற பெரும் பெரும் பணக்காரர்களின் வீடுகளில் நுழைந்து லட்சக்கணக்கான ரூபாய்களையும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகை நட்டுகளையும் திருடிக் கொண்டு செல்கிறார்களே, அந்த திருடர்களுடைய மூலம் எது? ஆரம்பத்தில் அவருடைய வீடுகளில் திருடிய 10 பைசா முதல் துவக்கம், 50 பைசா அடுத்தது, ₹1 அடுத்தது, அருகில் இருக்கிற மாணவனுடைய பென்சில் அடுத்தது, அருகில் இருக்கிற மாணவனின் பேனா அடுத்தது, இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வளர்ந்து 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 அதுதான் அவனை மிகப்பெரிய கொள்ளைக்காரனாக, மிக பெரும் திருடனாக, வங்கிகளையும் பொதுமக்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து பத்துக்களையும் திருடுகிற அளவிற்கு மிகப்பெரிய திருடனாக அவனை வளர்த்து ஆளாக்கியது ஆரம்பத்தில் கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட அந்த 10 பைசா திருட்டு. 10 பைசா தான் விடப்பா, இதுக்கு போட்டு என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதுக்கு போட்டு என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற, இது ஒரு பெரிய காசா? இதை 10 பைசாவாக பார்க்க கூடாது, ₹1 பார்க்க கூடாது. இந்த ₹1 நாளைக்கு 1 லட்சமாக மாறுமே, இந்த ₹1 நாளைக்கு 1 கோடியாக மாறுமே. அவ்வாறு 1 கோடியாக மாறக்கூடாது என்று சொன்னால் இந்த ₹1 அவனுடைய சிந்தனை உடைத்து எறியப்பட வேண்டும். திருட வேண்டும் என்ற உணர்வை உடைக்க வேண்டும். ₹1 இருந்தாலும் 1 லட்சமா இருந்தாலும் 1 கோடியா இருந்தாலும் திருட வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது. முதலில் அந்த சிந்தனைக்கு சாவுமணி அடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகப்பெரிய திருடர்களை ஒழிக்க முடியும். அந்த அடிப்படையில் நாட்டில் ஆங்காங்கே கொலை செய்யக்கூடிய அந்த கொலை நிகழ்வுகள் உரிய தண்டனை முதலில் வழங்கப்பட வேண்டும். அது தீவிரவாதத்தினுடைய மூலம். அதற்கு என்ன தண்டனை? நம் நாட்டிலே ஒருத்தர் கொலை செஞ்சால் சர்வ சாதாரணமாக என்ன தண்டனை வழங்கப்படுகிறது? கிரிமினல் ஆக்ட் படி 10 வருஷம், 14 வருஷம், 18 வருஷம், 7 வருஷம், 5 வருஷம், அதிகபட்சமாக ரொம்ப ரேராக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்களை கொலை செய்திருந்தால் வேண்டுமானால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு 2 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம், உணர்ச்சி வசப்பட்டுதான், தெரியாம பண்ணிட்டா, ஆதாரம் கிடைக்கல, என்னத்தையோ சொல்லி வெளியில அனுப்பிடுறாங்க. வெளியில வந்துடுறான். 2 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு நிகழ்வு, மீண்டும் கொலையை செய்யறான். ஏன் என்னத்தை செஞ்சிடும் இந்த கவர்மெண்ட்? 4 வருஷம் உள்ள வைப்பாங்களா? ஒரு 7 வருஷம் உள்ள வைப்பானா? போட்டு தள்ளிட்டு 10 வருஷம் ஆனாலும் ஜெயில இருந்தாலும் பிரச்சனை இல்லடா, உன்னை சாவடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லைங்கிறான். என்ன காரணம்? ஜெயிலுக்கு போனா ஒரு பெரிய சிரமம் இல்லை, ஒரு பெரிய கஷ்டத்தை நாம அனுபவிக்க தேவையில்லை. என்ன நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல தெருவில் நம்ம வீட்டில் இருக்கும்போது படிக்க கிடைக்காத பத்திரிகைகள் கொடுப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பத்திரிகையில பார்த்திருக்கலாம். புழல் சிறையில மிகப்பெரிய நூலகம், கம்ப்யூட்டர் சாதனம், படிப்பதற்குரிய அத்தனை வசதி, தொலைக்காட்சிகளுக்கு வாய்ப்பு, வாரம் ஒரு முறை திரைப்படம், நல்ல சௌகரியமாக இருக்கிறார்கள். அதுலயும் சமீபத்தில் பிரச்சனை வந்துச்ச, வாரத்தில் ஒருக்க சிக்கன் போடு, நல்ல தீவனத்தை கொடு, நல்ல தின்னு கொடுத்துட்டு மாப்பிள்ள வெளியில ஊருக்குள்ள சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குதா? ஒருவேளை சாப்பிடணும்னா நாயா பேயா உழைக்க வேண்டியது இருக்குது. எவனையாவது போட்டு தள்ளணும்னா 4 மாசத்துக்கு நிம்மதியா உட்கார்ந்து வாரம் ஒருக்க சிக்கனு, வாரத்தில் ஒரு நாள் திரைப்படம், டெய்லி பேப்பர், டைம் பாஸ் பண்றது ராகத்தா சந்தோஷமா. சாயங்காலம் 6 மணிக்கு இழுத்து போட்டுனோம்னா மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் எந்த பயலோட டிஸ்டர்பும் இல்லாம நிம்மதியா தூங்கி எந்திக்கலாம்னா. இப்படி செஞ்சா நீ தீவிரவாதத்தை குறைக்க முடியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது, வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். பழிக்கு பழி தீர். ஒரு கொலைதானே என்று கொலை நிரூபிக்கப்பட்டால், அவன் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறான் என்பது சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டால் அவனை சும்மா விட்டு வைக்காத. ஒருத்தனுக்கு கூட தண்டனை. மக்கள் மன்றத்திலே நிறுத்தி வைத்து, லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வைத்து, மக்கள் மன்றத்தில் அவனை கொலை செஞ்சதுக்கு உசுரை எடுக்கிறவனு 2 பேத்துக்கு உசுரை எடு. 3வது ஒருத்தன் கத்தியை தூக்குவான, 3வது ஒருத்தன் ஆயுதம் தூக்குவான, அடுத்தவருடைய உசுரை பறிக்க நினைப்பான. வெண்டைக்காய் புடலைக்காய் வெட்டுற மாதிரி போற போக்கில் வெட்டிட்டு போறாங்க. என்ன காரணம்? வெட்டினால் ஒன்றும் நடக்காது, நம்மை தண்டிக்க மாட்டார்கள், தண்டிச்சாலும் 4 வருஷம் ஜெயிலு.
5 வருஷம் ஜெயிலு, போயிட்டு வந்து திரும்ப வேலையை செய்ய, தொடர்ந்து இந்த படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இஸ்லாம் சொல்கிற தீர்வு நடைமுறைப்படுத்தப்படுகிற தேசத்தை எடுத்து பாருங்கள். உலக நாடுகளிலேயே கிரிமினல் குற்றங்கள் மிக மிக குறைவாக நடக்கிற தேசம் சவுதி அரேபியா. என்ன காரணம்? நடக்கிறது இல்லைன்னு சொல்ல, நடக்கும், ரொம்ப குறைவு. காரணம் என்ன? அங்கே இந்த படுகொலைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. பள்ளிக்கு பள்ளி, பள்ளிக்கு பள்ளி 4 பேரை தூக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுக முடிஞ்ச உடனே மக்களை எல்லாம் கூட்டி வச்சு மக்கள் மன்றத்தில் வைத்து 4 பேர் பார்க்கிற விதமாக மக்கள் அத்தனை பேருடைய கண்களுக்கும் எதிரிலே அந்த தண்டனையை நிறைவேற்றுறதை பார்த்ததுனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற 2 இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 0442515226. அடுத்தவன் கத்தியை தூக்க யோசிக்கிறார்கள், அடுத்தவன் ஆயுதம் தூக்கி இன்னொருத்தன் உயிரை பறிப்பதற்கு யோசிக்கிறான். காரணம் இது. முதலில் அதனுடைய முதல் நிகழ்வு தீவிரவாதத்தின் பக்கம் போகக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிற அளவிற்கு ஒரு மனிதனுடைய உள்ளம் கல்லாகி போகிறது. எடுத்த எடுப்புல இப்படி கல்லா போகுமா? உங்கள் யாராவது இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, யாராவது ஒருத்தன் திடீர்னு கையில அருவாளை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க 10 பேரை வெட்டி தள்ளுவோமா? மனசு வருமா? அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அவனை பத்தி என்ன நினைப்போம்? பயங்கரமான காட்டு மிராண்டி. எடுத்த எடுப்புல இந்த உணர்வு வராது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 கடைசியில எத்தனை உசுரை போட்டு தள்ளினாலும் மனசுல எந்த உறுத்தலும் இல்லாமல், எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் அப்படியே கத்தியில் இருக்கிற ரத்தத்தை கழுவி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். முதல் கட்டமாக
சாதாரண கொலை என்று கருதாமல் அதற்கு பதிலடி கொடு. அப்படி கொடுத்தால் உலகத்திலே தீவிரவாதம் ஒரு கணிசமான அளவிற்கு குறையும். அடுத்து என்ன சொல்லுது இஸ்லாம்? நாட்டிலே தீவிரவாதம் குறையாமல் போனதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் இஸ்லாம் கவுண்டர் கொடுக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கவுண்டர் பதில்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சன்னம் ஜன்னமாக இந்த தீவிரவாதத்தை உலகத்திலிருந்து ஓட ஓட விரட்டிவிட முடியும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? குற்றம் நிரூபிக்கப்படுகிறது, தீவிரவாத செயலில் ஒருவர் ஈடுபடுகிறார். அவர் யாராக இருந்தாலும் தயவுதாட்சண்யம் இல்லாமல் தன்னுடைய சொந்த உறவினராக இருந்தாலும், இரத்த பந்தமாக இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும், தன் சொந்த சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். பாரபட்சம் காட்டக்கூடாது. நாட்டில் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு புறத்தில் ஒரு சாராருக்கு தண்டனை வழங்குவது, இன்னொரு சாராரை தண்டிக்காமல் விடுவது, கேட்கிறதுக்கு ஆள் இருந்தா வாய புத்திக்கிறது, எவனும் கேட்க மாட்டான்னா அவனுக்கு தண்டனை கொடுப்பது, இப்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அப்பொழுதும் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது. நம்ம நாட்டில் அப்படித்தான் இருக்குது. ஆளுக்கு ஒரு நீதி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பார்கள், சட்டம் தன் கடமையை செய்யும் என்பார்கள் ஆட்சியாளர்கள். எப்போ அவங்களுக்கு பிடிக்காதவனத்துக்கு உள்ள போட்டா சட்டம் அது கடமையை செய்யுமா? பிடிச்சவனத்துக்கு உள்ள போட்டா இவர் கடமையை செய்வார். நண்பனாச்சே, சொந்தக்காரனாச்சே, மாமனாச்சே, மச்சானாச்சே, மச்சானுக்கு செய்யற வேலையை செய்வாரு. நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வருகிறது. உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். எல்லாரும் ரெக்கமெண்டுக்கு வர்றாங்க. வேணா, ரொம்ப கௌரவமான குடும்பம், ஏதோ ஆசைப்பட்டு திருடி விட்டா, வெளியே தெரிய வேண்டாம், தண்டனை நிறைவேற்றாதீங்க, 4 பேர் முன்னாடி அசிங்கமா போயிடும், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. நபிகள் நாயகத்துடைய முகம் அப்படியே கோவை பழமாக சிவந்து போகிறது. என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? எதற்காக நீங்கள் சிபாரிசுக்கு வந்திருக்கிறீர்கள்? என்னுடைய மகள், நான் பெற்றெடுத்த என் பிள்ளை பாத்திமா, அவள் இந்த திருட்டு காரியத்தை செய்திருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய கைகளை வெட்ட வேண்டும் என்ற தண்டனை சட்டத்தை அவளுக்கும் நான் நிறைவேற்றி இருப்பேன். இறைவனின் தூதர் சொல்லுகிறார்கள், ஏன் புள்ள திருடி இருந்தாலும் வெட்டுனங்க கைய சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு முன்னிருந்த எத்தனையோ சமுதாயத்தவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களில் உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒருவன் தவறிழைத்தால் அந்த தவறுக்கு தண்டனை கொடுப்பார்கள். உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒருவன் தவறிழைத்தால் அந்த தவறை கண்டுகொள்ள மாட்டார்கள். தாழ்ந்தவன், நாதியற்றவன், கேட்பதற்கு யாரும் இல்லாதவன், பலகீனமானவன் ஒரு தவறை செய்தால் அதற்கு தண்டனை கொடுப்பார்கள். இல்லாதவனுக்கு ஒரு சட்டம், இருப்பவனுக்கு ஒரு சட்டம். அதனாலேயே அவன் அழிந்து போனார்கள். அது மாதிரி நீங்க அழிஞ்சு போக போறீங்களா? ஆளுக்கு ஒரு சட்டம், சொந்தக்காரனுக்கு ஒரு சட்டம், அப்ப செஞ்சா ஒரு சட்டம் என்று பார்க்காது அனைவரையும் சட்டத்தின் முன்பு சரிசமமாக நிறுத்து. இந்த தேசத்திலே அப்படி நிறுத்தப்படுகிறதா? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு பெரும் பெரும் கலவரங்களை முன்னிருந்து நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சூறையாடி நூற்றுக்கணக்கான பெண்களின் கற்புகளை அழித்து நூற்றுக்கணக்கான கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் இருக்கிற கருவறை குழந்தைகளை வெளியில் எடுத்து நெருப்பிலே போட்டு பொசுக்கி மனித மிருகங்களாக, மனித காட்டாறுகளாக காட்டுமிராண்டித்தனத்தை கட்டவிழ்த்து விட்ட ஒரு பெரும் கூட்டம் இந்த தேசத்திலே இருக்கிறது. அவர்கள்தான் இதை செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எந்த விதமான தண்டனையும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அப்படியே பூமியில் ஊரிலே சுதந்திரமாக இன்றைக்கும் சுற்றித் திரிகிறார்கள். பெரும் பெரும் கலவரங்கள், இந்தியாவில் நடந்த சில கலவரத்தை சொல்றேன். எப்படிப்பட்ட கலவரம்?
மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய ஆட்சி மன்றத்தை நடுங்க வைத்த அளவிற்கு அதிகமாக பேசப்பட்ட கலவரங்கள், அந்த கலவரங்களின் பாதிப்புகளை மையப்படுத்தி அதனை விசாரிப்பதற்காக தனி கமிஷன்கள் அமைக்கப்பட்டது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் தலைமையில், உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் தலைமையில் கமிஷன் அமைத்து, கமிஷன் விசாரித்து, கமிஷன் தீர்வு சொல்லி, அந்த தீர்வுக்கு இன்றைக்கு வரைக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை. 1961 அகமதாபாத்தில் நடைபெற்ற கலவரம், 1970 பீவண்டியில் நடைபெற்ற கலவரம், 1971 தலச்சேரியில் நடைபெற்ற கலவரம், 1979 ஜாம்சத்பூரில் நடந்த கலவரம், 1982 மண்டைக்காடு கலவரம், 1989 பாகல்பூர் கலவரம், 1993 மும்பை கலவரம், பாபர் மசூதி இடிச்சதுக்கு பிறகு முஸ்லீம்கள் கலவரம், குண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி சிவசேனா நடத்திய கலவரம் 93. இத்தனை கலவரங்களும் இந்த தேசத்தில் ஏற்படுத்திய நாச வேலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது, நினைத்து பார்க்க முடியாது. கல் நெஞ்சத்தையும் கரைய வைக்கிற அளவிற்கு கொடூரமான முறையிலே அந்த கலவரங்கள் நடந்தேறியது. கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. கமிஷன் அத்தனை கமிஷனும், அத்தனை நீதிபதிகளுடைய கமிஷனும் தன்னுடைய அறிக்கையில ஒரே ஒரு மைய புள்ளியை குறிப்பிட்டு காட்டியது. இதுக்கு இவன் காரணம், அதுக்கு அவன் காரணம், அதுக்கு அவன் காரணம். ஆனால் அத்தனைக்கும் சேர்த்து ஒரு மூல காரணம் இருக்கிறது, ஒரு மூல அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில் இருந்துதான், அந்த விஷ செடியில் இருந்துதான் இத்தனை கலவரங்களும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அதுதான் RSS என்ற அமைப்பு. நான் சொல்லல, சுயமா கற்பனை பண்ணி சொல்லல. நாட்டிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற இந்த கமிஷன்களுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில், அறிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஆதார அரசின் புள்ளி விவர படி சொல்லுகிறேன். அத்தனைக்கும் மூல வித்து RSS, சங் பரிவார், இதிலிருந்து பிரிந்த பஜ்ரங் தள், இதிலிருந்து பிரிந்த VHP, இதனுடைய ஒரு கிளை பால் தாக்கரே சிவசேனா, இதிலிருந்து பிரிந்த அத்தனை வகுப்புவாத கும்பல்களின் வெறியாட்டம் தான் இத்தனை கலவரத்திற்கும் காரணம். அவர்கள் தான் திட்டம் தீட்டி இந்த காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லா கமிஷன் ரிப்போர்ட் சொல்லிச்சு. என்ன தண்டனை கொடுத்தீர்கள்? யாருக்கு கொடுத்தீர்கள்? எத்தனை பேருக்கு கொடுத்தீர்கள்? ஒருத்தனுக்கும் கொடுக்கலையே. அவையெல்லாம் நம்ம ஆள்றா. ஆட்சியில் இருக்கிறவர்கள், காவல்துறையில் இருக்கிறவர்கள், மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் நெருக்கமானவர்களப்பா. நம்ம ஆளு செஞ்சிருக்கிறோம், நம்ம இனத்தான் செஞ்சிருக்கிறோம், நம்ம சமுதாயத்தில் செஞ்சிருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சவன் செஞ்சிருக்கிறான், நம்முடைய நண்பன் செய்திருக்கிறான். எனவே அப்படியே அதை வழக்க கிடப்புல போடு, கமிஷனுடைய தலையில கள்ளத்துக்கு போடு. போட்டாங்க. எப்படி தீவிரவாதம் குறையும்? நாட்டு ஆளுகள் ஆட்சியாளரிடத்தில் கேட்கிறேன். தீவிரவாதத்தை ஒடுப்பதற்கு தனிப்பிரிவு அமைப்பதற்கு 100 நாட்களுக்கு அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பித்திருக்கிற பிரதமரிடத்திலே கேட்கிறேன். அதற்காக இன்றைக்கு கூடி கூடி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிற அத்தனை அதிகாரிகளிடத்தில் கேட்கிறேன். இத்தனை பேர், இத்தனை கலவரம், இத்தனை கோடி இழப்பு, அத்தனைக்கும் காரணம் என்று சொல்லி ஒரு அமைப்பு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.
இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அந்த அமைப்பை இன்று வரைக்கும் விட்டு வைத்திருக்கிறீர்களே, தடை செய்ய வேண்டாமா? அவருடைய ஆயுதங்களை பறிக்க வேண்டாமா? அந்த அமைப்பினுடைய முதுகெலும்பை ஒழிக்க வேண்டாமா? உங்களுக்கு தீவிரவாதத்தை ஒழிக்கிறது இஷ்டம் இல்ல. அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, ஆட்சியாளருடைய போக்கு, தனக்கென்று ஒரு நீதி, பிறருக்கு ஒன்றிய நீதி, எப்படி இந்த உலகத்திலிருந்து தீவிரவாதம் ஒழியும்? அவன் பேசாம செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்மளை எவனும் கேட்க மாட்டான், நம்ம எவனும் பிடிக்க மாட்டான், நம்ம ஆளு இருக்கிறான், அதனால நாம துணிஞ்சு செய்வோம். இந்த அடிப்படை மாற்றப்படாத வரை தீவிரவாதம் ஒழிக்கப்படாது, தீவிரவாதிகளை அழிக்க முடியாது. அடுத்து சொல்கிறது இஸ்லாம், தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றவாளிகள் மட்டும்தான் கைது செய்யப்பட வேண்டும். ஒருவேளை தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும், குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுப்பதாக இருந்தால், அந்த தண்டனை குற்றம் செய்தவனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு சட்டத்திலையும் ஒரு செய்தியை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனா யாருமே நடைமுறைப்படுத்துறதில்லைன்னு ஒரு கொள்கை முடிவோடு இருக்கிறாங்க. நாங்க சட்டத்தில் வச்சுக்குவோயா, வெளியிலே நடைமுறைப்படுத்த மாட்டோம். என்ன அது? 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. சட்டம், எல்லா சட்டமும் சொல்லு, எல்லா நாட்டு சட்டத்திலும் இருக்கு. ஒரு அப்பாவியை பிடிச்சு அநியாயமா தண்டனை கொடுத்துறாத. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவரின் சுமையை இன்னொரு மீது சுமத்தப்படாது. ஒருத்தர் செஞ்ச குற்றத்துக்கு இன்னொருவன் பிடிக்கப்படக்கூடாது. நடைமுறையில் இருக்கிறா இது? நபிகள் நாயகம் தனது இறுதி பேருரையில் இந்த உலக மக்களுக்கு 23 ஆண்டு காலம் இஸ்லாமிய வாழ்க்கை நிறையை வாழ்ந்து காட்டினார்கள். பல்வேறு போதனைகளை செய்தார்கள். அத்தனை போதனைகளையும் சாறு விழிந்து சுருக்கி அவர்கள் மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த பொழுது, அரஃபா என்ற பெருந்திடலிலே, முஸ்தலிஃபா என்ற மைதானத்திலே, மினா என்ற காலியிடத்திலே அவர்களை கூடி நின்ற மக்களுக்கு 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சார போதனைகளை சாறு விழிந்து கொடுக்கிறார்கள். அதிலே சொல்லுகிறார்கள், அறியாமை காலத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் மௌதூஉன் தஹ்த கதமைய ஹாத்தைன், இதோ என்னுடைய இந்த 2 கால்களுக்கு கீழே போட்டு மிதித்து புதைத்து விட்டேன். அறியாமை காலத்து செயல்பாடு இனிமேல் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் செய்யப்படக்கூடாது. ஒரு முஸ்லிம் முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. இன்னையோடு அதுக்கு 3 விழா கொண்டாடிட்டேன்னு சொல்லிட்டு அதை பட்டியல் போடுறாங்க. தகப்பன் செய்த குற்றத்திற்காக பிள்ளையை பிடிக்க கூடாது. ஒரு பிள்ளை செய்த குற்றத்திற்காக அவனது பெற்றோர் தண்டிக்கப்படக்கூடாது. ஒருத்தன் செஞ்ச குற்றம் இன்னொருத்தன் தலையில வைக்காத. இன்னைக்கு நடப்பு என்ன? ஒருத்தன் தப்பு செஞ்சாமனா அந்த தப்பை விசாரிக்கிறோம் என்ற பெயரில், துப்பு துளக்குகிறோம் என்ற பெயரில், உண்மையை வரவழைக்க போகிறோம் என்ற பெயரில் தண்டிக்கப்படுவது யார்? குற்றத்தை செஞ்சுட்டு ஒளிஞ்சு கிடப்பாரு. இவங்க நேரா போய் அவன் வீட்டுல பொண்டாட்டி சோறாக்கி தின்னுட்டு இருப்பாங்க. அவளை போய் பிடிச்சிட்டு வந்து உள்ள வச்சு நொங்கு எடுக்க வேண்டியது. வயதான பெரியவன் நடப்பதற்கே தள்ளாடுவான். நீ தான் உன் பிள்ளைய மறைச்சு வச்சிருக்க, சொல்லு, நீ கண்டுபிடியண்டா. அதை விசாரிக்கிற காவல்துறையை கேட்கிறேன். அதற்காக லட்சம் லட்சமாக சம்பளம் வாங்குகிற உளவுத்துறையை கேட்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு? வெறுமனே நல்ல மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி சம்பளம் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து தொப்பையை பெருக்கி ஒரு கண்ணு தூங்கி
ஃபைல க்ளோஸ் பண்ணி வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு எழுதி வச்சுட்டு போறதுக்கு ஒரு மானங்கெட்ட டிபார்ட்மெண்ட் செய்யாத ஒருத்தனை புடிச்சிட்டு வந்து சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் பெற்றான் அல்லது அவனால் பெத்தெடுக்கப்பட்டான், அவன் கூட பிறந்தான், அவனுக்கு கூட வாக்கப்பட்டான், அவனுக்கு மனைவி, அவனுக்கு புள்ள, அவனுக்கு பொண்டாட்டி, அவனுக்கு தகப்பன், அவனுக்கு சகோதரன், எந்த காரணத்திற்காக அடுத்தவனை போய் மிரட்டி அடிச்சு உருட்டி அவன் எந்த தப்புக்கு உடந்தையா இருந்திருந்தா சரிங்களா? அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உலகம் இதை செய்யுது. இதை செஞ்சா என்ன நடக்கும்? தீவிரவாதம் ஒழியாது. உள்ளுக்குள்ள உட்கார்ந்து அடி வாங்குறானே தீவிரவாதம் செய்யாமல், அவனுடைய உள்ளத்துல ஒரு வெறி வரும். நாம ஒண்ணுமே செய்யல, நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நான் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன கூட்டி கொண்டு வந்து நான் என் மீது அந்த குற்றத்தை சுமத்தி அடிக்கிறானே, நாம இதுக்கு செஞ்சுட்டே வந்துடலாம் போல இருக்கிற, செய்யாம வந்து வாங்குற அடிய செஞ்சுட்டு வந்து வாங்குவோம் என்ற உணர்வுக்கு அவன் தள்ளப்படுவான். இந்த தேசத்தில் நடக்கிறதா இல்லையா? நாட்டில் எத்தனையோ பயங்கரவாத செயல் நடைபெற்றது. மராட்டியத்தில் பர்பானி என்ற இடத்தில் குண்டுவெடிப்பு, மராட்டியத்தில் ரஹ்மத் நகர் பள்ளிவாசலில் குண்டுவெடிப்பு, ஹைதராபாத்தில் சாய்பாபா கோயிலில் குண்டுவெடிப்பு, ஹைதராபாத்தில் தானே தியேட்டரில் குண்டுவெடிப்பு, ஹைதராபாத்தில் மக்கா மசூதியிலே குண்டுவெடிப்பு, மும்பை மாலேகான் பள்ளிவாசல் குண்டுவெடிப்பு, மும்பை கார் குண்டுவெடிப்பு, மும்பை ரயில் நிலைய குண்டுவெடிப்பு, அகமதாபாத் குண்டுவெடிப்பு, குஜராத் குண்டுவெடிப்பு, குஜராத்தில் இருக்கிற மாடேசா குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, டெல்லி ஜும்மா மசூதி குண்டுவெடிப்பு, வாரணாசி குண்டுவெடிப்பு, காசி குண்டுவெடிப்பு. இந்த தேசத்தில் எத்தனையோ குண்டுவெடிப்புகள் சமீபத்தில் நடைபெற்றது. அத்தனை குண்டுவெடிப்புகளின் பின்னணியில் கைது செய்யப்பட்டவர் யார்? 4 நாளைக்கு பேப்பர்கள் பேசியது, 4 முஸ்லிம் பெயர்கள். அங்கு குண்டு வெடிக்கணும், வெளியில அதிகாரி வெளியே வருவார், அலுவலகத்தை விட்டு நம்ம பத்திரிகையாளர் ரெடியா நிப்பாங்க, எம்பிட்ட, எம்எல்ஏ, முதலமைச்சர், பிரதமர்கிட்ட. அதை விசாரிக்கிற துப்பு துளக்குகிற புலன் விசாரணை அதிகாரிகளிடத்துல நேர மைக்க கொண்டு நீட்டிக்கிட்டு சொல்லுங்க யார் காரணம்? அச்சா முன்னாள் டெக்கான் முஜாஹிது, அதெல்லாம் டெக்கான் முஜாஹிது மும்பையில் இப்ப அடிச்சதுல பாகிஸ்தானிடமிருந்து உள்ளே வந்திருக்கிறார்கள் என்பதற்கான பல்வேறு சான்றுகள் இன்றைக்கு நிரூபணமாய் கொண்டிருக்கிறது. உண்மை குற்றவாளி யாரா இருந்தாலும் கண்டுபிடி. முஸ்லீம் என்றதுக்காண்டி வக்காலத்து வாங்குற பேச்சே கிடையாது. முதல்ல நாங்க புரிச்சு கொடுப்போம். எங்க மார்க்கம் அதை சொல்லுகிறது, எங்க மார்க்கம் அதை போதிக்கிறது. உன் சகோதரன் என்பதற்காக அவன் செய்த அக்கிரமத்திற்கு, அநியாயத்திற்கு நீ துணை போக கூடாது. நாங்கள் போக மாட்டோம். புடி, யாராலும் உண்மை குற்றவாளி பிடி. முன்னாள் டெக்கான் முஜாஹிதீன் யாரு சொன்னாது? சாதாரணமா ஒரு ஊர்ல ஒரு குப்பனும் சுப்பனும் வெட்டிக்கிட்டான். 2 பேரும் வழக்கு, 2 குடும்பம் வழக்கு நடத்துது. துப்பு தொலைக்கிறாங்க, தொலைக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன எண்ணத்தலாமோ கொண்டு போய் பார்க்கிறோம். சரி, நம்மளாலதான் 6 அறிவு படிச்ச நம்மளாலதான் துப்பு தொலைக்க முடியல. நம்மளை விட பெரிய அறிவாளி 5 அடிச்சு படிச்ச நாய் இருக்குது, அதை கூட்டிட்டு போய் துப்ப தொலைக்குவோம். சரி, எப்படியோ தொலைக்குவோம். ரிசல்ட் சொல்றதுக்கு 2 வருஷம் ஆகுது. யாரு கொன்னா, எதுக்கு கொன்னா, எப்ப கொன்னா, முன்னு விரோதம் காரணமா, எல்லா இடத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கு வருஷம் 2 வருஷம் ஓடிடு. பக்கத்தில் இருக்கிற 2 பேரை பத்தி, 2 பேருடைய வழக்க பத்தி சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய டீம் ஒர்க் பண்ணி தேசத்தை நடுநடுங்க வைக்கிற அளவிற்கு பெரும் பெரும் ஹோட்டல்களுக்குள் புகுந்து அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள நுழைஞ்சு தொடர்ந்து பல மணி நேரம் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி தீவிரவாத செயலை அரங்கேற்றி இருக்கிறான். வேலை செஞ்சது வேலை முடியலை. இன்னும் அவன் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, டெக்கான் முஜாஹிதீன் அமைப்பு தான் இதை செய்திருக்கும். எவன் சொன்ன உனக்கு? ஏன் அப்படி ஒரு முஜாஹிதீன் சொன்ன உடனே ஏதோ முஸ்லீம் பேர் மாதிரி இருக்குடா, அப்ப பாயாத்தா இருப்போம், போடு பழிய மேல.
இத்தனை வழக்குகள், அடுக்கினே குண்டுவெடிப்புகள், அத்தனை குண்டுவெடிப்பு வழக்குகளிலும் முஸ்லிம்களை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறையும் உளவுத்துறையும். ஆனால் எந்த குண்டுவெடிப்பையாவது இவர்கள் தான் செய்தார்கள் என்று நிரூபித்தீர்களா? விசாரணையை முடித்தீர்களா? விசாரணை அறிக்கையை தந்தீர்களா? 4 நாளைக்கு 4 பேரை பிடிக்க வேண்டியது, வழக்க போட வேண்டியது, பாய் தான் செஞ்சாங்க குற்றத்தை மக்கள் மத்தியில போக்கஸ் பண்ண வேண்டியது, 5வது நாள் ஒண்ணுமில்லன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணி வழக்கு முடிந்தது. இப்படி தூக்கி 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 அநியாயமா உள்ள வச்சீங்களே, அதனுடைய விளைவு என்ன இந்த தேசத்துல? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. முஸ்லிம் சமுதாயம்னா ஏதோ தீவிரவாதி மாதிரி. அவன் செய்யல, செஞ்சது நிரூபணமாகல. மும்பையில பால் தாக்கரேவுடைய அந்த கொடூரத்திற்கு பிறகு, கோவையிலே போலீஸ்காரர்களுடைய அத்துமீறலுக்கு பிறகு 2 இடத்துல நடந்த குண்டுவெடிப்பு மட்டும் இவன் செஞ்சான்னு நிரூபணமாச்சு. வேற எதுவும் இவன் செஞ்சதுக்கு நிரூபணம் இல்ல. ஆனால் இவன் மீது பழிய தூக்கி போட்டு உள்ள தூக்கி வச்சீங்கள, உள்ள போறவனுடைய மனோநிலை வெளியில வருகிற பொழுது எப்படி இருக்கும்? அநியாயமா கொண்டு உள்ள வச்சிருக்கிறான். தேவையில்லாம எங்களை அடிக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தை மிரட்டுறாங்க, வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க, தொழில் துறைகளை இடித்து மூடுறாங்க என்று அவனுக்கு மீது அநீதி இழைக்கப்படுகிற பொழுது, அப்ப ஆயுதத்தை தூக்கி வேற வழி இல்ல, செய்யாத குற்றத்திற்காக தண்டனை பெறுவதை விட செய்துவிட்டே தண்டனை பெறுவோம் என்று சொல்லி தீவிரவாதிகளை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். ஒழிக்கல, ஒழிய வேண்டும் என்று சொன்னால் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடு, அதுக்கு துப்பு தொடக்கு, அதை நிரூபணம் செய்யு, அவனுக்கு தண்டனை கொடு. உண்மை குற்றவாளி தப்ப முடியாது என்ற பயத்தை கொடுத்தால் குற்றம் செய்ய மனசு வருமா? நம்ம நாட்டில் இருக்கிற போலீஸும் உளவுத்துறையும் பயங்கரமான ஆட்களும் எப்படி இருந்தாலும் ஓப்ப முடிச்சிருவாங்கப்பா, என்னத்தை செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இந்த செயலில் ஈடுபட வேண்டாம் என்ற பயத்தை அவனுக்கு ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு அப்பாவி 4 பேரை பிடிச்சு அவனை நாளைக்கு தீவிரவாதியாக்கு. ஏற்கனவே தீவிரவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான அவன் சுதந்திரமா மேலும் மேலும் அந்த காரியத்தில் ஈடுபடுவான். அப்ப குற்றவாளிகள் மட்டும் தண்டனை பெற வேண்டும். அது உரிய விசாரணையின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டு நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அதை தாண்டி இதுவெல்லாம் ஒரு விதம் இயற்கையா உணர்ச்சி வசப்பட்டு தீவிரவாதத்தில் அல்ல இதுல ஈடுபடுறவனுக்கு இந்த வேலைகளை செஞ்சா தீவிரவாதத்தை குறைக்கலாம். இன்னும் சில பேர் சாவதற்கு ரெடியாக, அவனுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, அடிச்சு நாசம் பண்ணி நம்ம உசுரே போனாலும் பிரச்சனை இல்லடா அப்படின்னு சில பேர் இருப்பான். இன்னைக்கு வந்தார்களே மும்பையில, அவர்களுக்கு தெரிய அவர்கள் என்ன ஏதாவது நோக்கம் காரணத்தை சொல்லிக்கிட்டு வந்தார்களா? அவனுக்கு நல்லா தெரியும் நம்மள போட்டு தள்ளுவார்கள். இங்க நிறைய போலீஸ் இருக்குது, நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க, உள்ள நுழைஞ்சிட்டோம், வேற வழி இல்ல, நாம 10 பேரை போடுவோம், 10 பேர் நம்மளை போடுவோம், நாம் சாவ போறது உறுதின்னு சாவை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் வரும்.
அவனை நான் கடுமையா தண்டிச்சிருவேன்னு சொன்னா, போட நீ என்ன தண்டிக்கிறது, நானே தண்டிச்சுக்கிறேன்னு செத்து போயிடுவான். தானாகவே செத்து போவான். அவனுக்கு என்ன வழி? அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யறது? இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ இடத்துல அப்படிப்பட்ட தீவிரவாத கும்பல் இயங்குகிறது. தற்கொலை படை தாக்குதல் நாகாலாந்தில், மணிப்பூரில், அஸ்ஸாமில், மேகாலயாவில், காஷ்மீரில், இன்னும் பல்வேறு பகுதிகளில் தற்கொலை படை தாக்குதல் நடத்தக்கூடிய தீவிரவாத கும்பல் நடப்பில் இருக்கிறது. அதை எப்படி ஒழிப்பது? உணர்ச்சி வசப்பட்டு தாக்குதலில் ஈடுபடுறவனை ஒழிக்கிறதுக்கு தண்டனையை இருக்குனா, விசாரணையை முடுக்கினா, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா, சட்டத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் பாரபட்சம் இல்லாமல் நிறுத்தினா அவன் பயந்து ஒதுங்குவான். இவன் பயப்படவே மாட்டான. நீ சுடுறதுக்கு முந்தி நானே சுட்டுக்கிட்டு செத்துறங்கிறான். இவனுக்கு என்ன? இவர்கள் எல்லாம் தீவிரவாதத்தின் பக்கம் போவதற்கு சில காரணங்கள் இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட தீவிரவாத கும்பல் நாட்டில் இயங்குவதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் நியாயமான உரிமைகளை வழங்காமல் மறுத்து வருகிறது. இந்த இந்தியாவில் மேகாலயா, அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், இந்த மாநிலங்கள் எல்லாம் மிக 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 பின்தங்கிய மாநிலம். நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய பார்வை இந்த தமிழகத்தை எப்படி மத்திய அரசாங்கம் கவனிக்கிறதோ, மும்பையை கவனிக்கிறதோ, குஜராத்தை கவனிக்கிறதோ, ஆந்திராவை கவனிக்கிறதோ, உத்தரப்பிரதேசத்தை கவனிக்கிறதோ, அந்த அளவிற்கு அந்த மாநில மக்களுக்கு எந்த ஒரு உதவிகளும் ஒத்தாசைகளும் பொருளாதார முன்னேற்றங்களும் அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கான எந்த நலத்திட்டங்களையும் அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. அப்ப அவங்க நினைக்கிறாங்க நமக்கு இந்த அரசாங்கம் பாரபட்சமாக நடக்கிறது, ஒரு பகுதி மக்களுக்கு நன்மை, இன்னொரு பகுதி மக்களை கண்டுகொள்ளாமல் விடுகிறது, எனவே நாம் பிரிந்து செல்ல வேண்டும், நமக்கு அநியாயம் விளைவிக்கப்படுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதை ஒழிக்கிறது எப்படி? அந்த அநியாயத்தை களைந்தெடுக்க வேண்டும். இந்திய தேசத்தில் ஒரு பெருங்கொண்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்டவர் என்ற பெயரில் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பல வருடங்களாக உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பேதமையினால் உயர்ந்த ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதிக்காரனுடைய உரிமைகளை பறித்து அடிமைகளாக நடத்த நினைத்தான். நம்முடைய உரிமையை பறிக்கிறானே என்று சொல்லி இவன் எதிர்த்து அடிக்க நினைத்தான். மேலவரவிலே நடந்த கலவரங்கள், கொடியன்குளத்தில் நடந்த படுகொலைகள், தாமிரபரணியிலே 1999 நடைபெற்ற படுகொலைகள், 2000 கர்நாடகத்தில் நடைபெற்ற படுகொலைகள், 2002 திருச்சி திண்ணியத்தில் நடைபெற்ற மலம் தின்ன வைத்த கொடுமைகள், தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த என்பதற்காக பஞ்சாயத்து கூடி அவனுக்கு கொடுக்கிற தண்டனை, ஒருத்த கழிச்சு வச்ச மலத்தை அள்ளி அவன் வாயில திணிக்கிறான். டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ₹75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பொறுத்துக்கிட்டு இருப்பானா? அநியாயம், அக்கிரமம், உரிமை பறிக்கப்பட்டு அநியாயம் தலை தோங்குகிற பொழுது பாதிக்கப்படுகிறவன் திமிரி எழுந்து எதிர்த்து நிற்பான். அமைதி அந்த இடத்திலே பறிபோகும், நிம்மதி குலையும், கலவரம் உருவாகும், சண்டைகள் நடக்கும், ரத்தம் சிந்தப்படும், பொருளாதாரம் சூறையாடப்படும், தீவிரவாத செயல்கள் அரங்கேறும். அப்ப நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட், அரசாங்கம் அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் வழங்கி நிவாரணம் வழங்கி உரிய முறையில் அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும். பிரச்சனை வர்றது சகஜம். பாரபட்சமாக நடத்தப்படுகிறோம் என்ற உணர்வு வரும். சில நேரங்களில் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி உரிமைகள் மறுக்கப்பட்டால், உரிமைகள் பறிக்கப்பட்டால் தீவிரவாதம் உருவாகும். அதற்கு இடம் கொடுக்காமல் அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு இந்த மதுரையின் புறநகரிலே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உரிமையை காவல்துறை பறிக்க நினைக்கிறது. ஜனநாயக நாட்டில் தான் விரும்புகிற கொள்கைகளை, சொற்களை, செய்திகளை மக்கள் மன்றத்திலே பேசுவதற்கு அத்தனை உரிமைகளும் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 6 பாபர் மசூதியை இடிச்சாங்க ஒரு சங் பரிவார் கும்பல். ஒரு அநியாயமான இடிப்பு. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான முஸ்லிம் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அதற்கான காரண காரியத்தை விளக்கி அவர்களை தீவிரவாதத்தின் பக்கம் போயிடக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்தி, உணர்ச்சி வசப்பட்டாக, நமக்குன்னு சட்டம் இருக்குது, நமக்குன்னு நாடு இருக்குது, நியாயமான ஜனநாயக வழியில போராடுறதுக்கு வழி இருக்குது என்று சொல்லி உணர்ச்சி வசப்படுகிற மக்களை, அவர்களை நேரான வழியிலே திருப்பி விடுவதற்குரிய பாதைகளை, வழிமுறைகளை விளக்கி தருவதற்காக வேண்டி வில்லாபுரத்தில் வர்ற 5ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்கிறோம். மும்பையில குண்டு வெடிச்சிருக்குது, அதனால இங்க அனுமதி தர மாட்டோம். உண்மையில் தீவிரவாதத்தை ஒழிப்பதிலே இந்த காவல்துறைக்கு அக்கறை இருந்தால், இந்த ஜமாத்தை பத்தி தெரியாது, உளவுத்துறை இடத்திலே கேட்கிறேன், காவல்துறை அதிகாரிகளை கேட்கிறேன், இந்த ஜமாத்துடைய போதனைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது? நாங்க தீவிரவாத போதனைகளை செய்கிறவர்களா, தீவிரவாதத்திற்கு எதிரானவர்களா? எனக்கு நீ மேடை போட்டு கொடுக்கணும், பேசு. அங்கங்க ஊர்ல ஒவ்வொரு சமுதாயத்திலும் தீவிரவாதி பெறுகிறான். அதை இல்லாமல் ஒழிப்பதற்கு காரணகாரியத்தோடு பேசுகிற ஜமாத்து வந்து நீங்கள் மக்கள் மன்றத்திலே பேசுங்கள். தீவிரவாதத்தை குறைத்து மனிதநேயத்தை வளர்த்து சமூக ஒற்றுமையை உருவாக்குவதற்கு உங்களை போன்ற ஆட்கள் தேவைன்னு பதட்டமான நேரத்தில், பதட்டமான ஏரியாவில் எங்களை கூட்டிட்டு போய் மேடை போட்டு பேச வச்சு தீவிரவாதத்தை ஒழிக்கலாம். நீ அதைத்தான் நாங்கள் செய்ய போறோம். ஆனால் அப்படிப்பட்ட உண்மையை விளக்குகின்றதற்கு கூட்டத்திற்கு அனுமதி கேட்டால் மும்பையில குண்டு வெடிச்சிருக்குது, அதனால அனுமதி கொடுக்க மாட்டோம். காவல்துறைக்கு சொல்லுகிறோம், ஜனநாயக மரபுகளை நாங்கள் மீறாதவர்கள், ஜனநாயக அடிப்படையில் உரிமைகளை வென்றெடுக்க பாடுபடுகிறவர்கள். எத்தனை ஆண்டுகளானாலும் அதை பொறுமையோடு எதிர்கொள்கிற அளவிற்கு எங்கள் இறைவன் எங்களுக்கு பொறுமையையும் வலிமையையும் தந்திருக்கிறான். எங்களின் பொறுமையை சோதிக்காதீர்கள். தேவையில்லாமல் உரிமைகளை பறித்தால், தேவையில்லாமல் தடைகளை விதித்தால் அந்த தடைகளை உடைத்து எறிவோம். இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட தேதியிலே நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும். மறுத்தால் தடையை மீறி பொதுக்கூட்டம் நடத்துவோம். இப்படிப்பட்ட முறையிலே தீவிரவாதத்தை ஒழித்து நாடு சுபிட்சம் பெறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லொருளை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்